ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 4ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருமாளிகைத் தேவரின் 4வது பதிகம் இணங்கிலா ஈசன் என்று தொடங்கும். மற்றைய 3 பதிகங்களும் எழுசீர் விருத்தங்கள். இந்த பதிகம் மட்டும் அறுசீர் விருத்தப்பாக்கள். இப்பதிகப் பாடல்கள் முதல் ஈரடிகளில் தில்லையம்பலவாணனின் பெருமை கூறி, பின் 2 அடிகளில் தில்லை நாதனுடன் இணங்காதவரை காணா கண் வாய் பேசாது ஐப்பேய்களோடே என்று கூறுகிறார். ஒப்பில்லாத ஈசனாகிய சிவபெருமானிடத்து அன்பினால் பொருந்தியிருந்த மனத்தை உடைய எனக்கு எக்காலத்தும் மகிழ்ச்சியோடு கூடிய சிறப்பு நிறைந்த தில்லைப்பதியின் கண் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானின் மங்களமான அடியார்களின் ஈகைத்தன்மைகளை எடுத்துச் சொல்லாதே. மேன்மையில்லாத தொலை போன்ற வாயினையும் துவாரங்களை உடைய உடலையும் சுமந்து கொண்டிருக்கும் நடை பிணங்களை எனது கண்கள் காணமாட்டா. எனது வாயும் பயனற்று அலையும் அப்பேய்களோடு பேசாது என திருமாளிகைத் தேவர் கூறுகிறார். ஈசனுக்கு அன்பில்லார் பேசுவது ஏன்? அறிவிலா பிணங்களை நாம் இணங்கி பிறப்பிலும் இறப்பிலும் பிணங்கிடுவார் விடுநீ என சிவஞான சித்தியார் கருத்திற்கு ஏய அமைந்த பாடல் இது. இணங்கிலா ஈசல் நேசத்திருந்த சித்தத்தினேற்கு இணங்கிலா ஈசல் நேசத்திருந்த சித்தத்தினேற்கு மணங்குள் சீர்த்தில்லை வாணல் மணங்குள் சீர்த்தில்லை வாணல் மணவடியார்கள் வள்மை மணவடியார்கள் வள்மை குணங்களை கோரா வீரில் குணங்களை கோரா வீரில் கோரவாய் பீரர் பிண்ட பிணங்களை காணாம் கள்வாய் பிணங்களை காணாம் கள்வாய் பேசாது பேய்களோடே பேசாது அப்பேய்களோடே காண கள்வாய் பேசாது அப்பேய்களோடே இறைவன் நிலம்,
நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா எனும் 8 உருவங்களாய் கலந்து நின்று என்னை ஆட்கொண்டவன். திரண்ட ஜோதி வடிவினன், ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற மலர் மாலையை அணிந்தவன். இத்தில்லைப்பதிக்கு அதிபனை அடையப்பெறாத தீயவர்களையும், இழிந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரியும் குற்றங்கள் செய்பவர்களையும், கொடிய வார்த்தைகளை பேசுபவர்களையும், திருவருள் நெறிக்கு புறம்பானவர்களையும் எனது கண்கள் காணமாட்டா. வாயும் அப்பேய்களோடு பேசாது என்று கூறும் பாடல் இதோ. எட்டொரு வீரவி எல்லை ஆண்டவன் ஈண்டு சோதி ஈண்டு சோதி. எட்டொரு வீரவி எல்லை ஆண்டவன் ஈண்டு சோதி ஈண்டு சோதி. விட்டிலங்கும் அலங்கல் தில்லை விட்டிலங்கும் அலங்கல் தில்லை. வேந்தனை சேர்ந்திலாத 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 துட்டரை தூர்த்த வார்த்தை துட்டரை தூர்த்த வார்த்தை தோழும்பரை பிழம்பு பேசும் பிழம்பு பேசும். துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும். விட்டரை காணா கள்வாய் விட்டரை காணா கள்வாய். பேசாது பேய்களோடே காணா கள்வாய். பேசாது பேய்களோடே. இறைவன் அகந்தை கொண்டவர்களுக்கு அரியவன், அன்பு கொண்டவர்களுக்கு எளியவன். ஆகையால் பிரம்மனும் திருமாலும் திடுக்கிட்டு அஞ்சும்படி அரிய ஜோதி வடிவாகி நின்றவன். அடியவர்களாய் அணுகியவர்களுக்கு இங்கு வந்து அருள் செய்யும் பொன்னம்பலத்தில் நடனமாடுபவன். இத்தகைய நடராஜ பெருமானுக்கு அன்பரல்லாத மூக்கால் அழும் சோம்பேறிகளையும், வீணான பாவிகளையும், இழிசெயல் புரிபவர்களையும், கீழ்மக்களையும், மன அழுக்கு நிறைந்த கயவர்களையும் எனது கண்கள் காணமாட்டா. அப்பேய்களுடன் எனது வாயும் பேசாது என்று கூறும் பாடல் இது. உனக்கெனும் மாலும் தொடர்பரும் சுடராய் இப்பால். துணுக்கெனு மாலும் தொடர்பரும் சுடராய் இப்பால். அணுக்கரு கணிய அணுக்கரு கணிய செம்புல் அம்பலத்து அணுக்கரு கணிய செம்புல் அம்பலத்து ஆடிக்கு அல்லா அம்பலத்தாடிக்கு அல்லா. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை. சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை சீத்தை ஊத்தை. பிணுக்கரை காணாம் கள்வாய் பிணுக்கரை காணா கள்வாய். பேசாது அப்பேய்களோடே
இவ்வாறு இறைவனின் அடியார் அல்லாதவரை பிணங்கள் எனக் கண்டித்து இறுதிப் பாடலில் அவர்தம் பண்புகளை கூறி நிறைவு செய்கிறார். இறைவன் மீது அன்பு கொள்ளாதவர்கள் தில்லைப்பதியின் கண் உள்ள பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானிடத்து அடிமை பூண்டொழுகும் அடியவருக்கு அடியவராய் ஒழுகிட மாட்டார். சிவபெருமானின் திருவடி என்று சொல்லப்படும் திருவருள் பேற்றிற்கு அறிகுறியாகிய திருவெண்ணீற்றை உடல் முழுவதும் அணியாதவர்களாய் இருப்பர். இறப்பிற்கும் பிறப்பிற்கும் விருப்பமுடையவர்களாய் மீண்டும் மீண்டும் உலகில் வந்து பிறப்பர். இத்தகைய கீழோர்களை எனது கண்கள் காணமாட்டா, அப்பேய்களுடன் பேசவும் மாட்டேன் என்று திருமாளிகைத் தேவர் பதிகத்தை நிறைவு செய்கிறார். இவர் வழி நின்று சிவஞானம் பெறுவோமாக. இறுதிப் பாடல் இது. சிறப்புடையடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆளாம், அம்பலவர்க்கு ஆளாம். சிறப்புடையடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆளாம். உறப்புடையடியார், உறப்புடையடியார் கீழ் கீழ், உறப்புடையடியார் கீழ் கீழ், உரைப்பர் சேவடி நீராடார். உரைப்பர் சேவடி நீராடார். உரைப்பர் சேவடி நீராடார். இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய், இறப்பிடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் மீண்டும். இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும். பிறப்பறை காணா கள்வாய் பேசாது அப்பைகளோடே, பேய்களோடே. பிறப்பறை காணா கள்வாய் பேசாது பேய்களோடே, அப்பைகளோடே. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 4ஆம் பகுதி. திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 2ஆம் அவராக திகழ்பவர் சேந்தனார். இவரை வீழி சேந்தனார், நாங்கூர் சேந்தனார், செப்புரை சேந்தனார் என்று கூறுவார்கள். இவர் பட்டினத்தடிகளின் கணக்கராக இருந்தபோது பட்டினத்தார் துறவு பூண்டார். அவரது ஏவலால் அவரது நிதியை எல்லோருக்கும் அளித்து விட்டார். அப்போது அடிகளின் சுற்றத்தார் தூண்டுதலினால் சோழ அரசன் சேந்தனாரை சிறையிலிட்டார். உடனே பட்டினத்தடிகள் திருவெண்காட்டு சிவபெருமானை நோக்கி, நாங்கூர் சேந்தனை வேந்தன் இட்ட கைத்தொளை நீக்கி என் முன் காட்டும் வெண்காட்டு உளானே என்று பாடினர். உடனே சிவபெருமான் விநாயகரை நோக்கி சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு ஆணையிட்டார். விநாயகர் தமது தும்பிக்கையை சிறைச்சாலைக்குள் நீட்டி நம்பிக்கை உள்ள சேந்தனாரை சிறை மீட்டார். சிறை மீட்ட சேந்தனார் தில்லை சென்று விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தினர். அதனால் கிடைத்த சிறு பொருள் கொண்டு சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து தாமும் உண்டு மகிழ்ந்தார். இவரது உயர்ந்த மனநிலை மற்றும் உண்மை பக்தி உணர்வை உலக மக்களுக்கு உணர்த்த இறைவன் திருவுளம் கொண்டார். ஒரு திருவாதிரை விழா அன்று இரவில் இறைவன் ஓர் அடியவரைப் போல வேடம் கொண்டு சேந்தனாரை அடைந்து தமது பசியை நீக்க ஏதேனும் உணவு தருமாறு வேண்டினர். உடனே சேந்தனார் கந்தத் துணியில் முடித்து வைத்திருந்த களி உணவினை அவருக்கு பரிவுடன் வழங்கினர். இதனை உலகோர் யாவரும் அறிதல் பொருட்டு
தில்லை நடராஜ பெருமான் தமது திருமேனி முழுவதும் களி உணவு இருக்குமாறு செய்தருளினர். இது பற்றியே திருவாதிரை விழா நாளில் நடராஜ பெருமானுக்கு களி உணவு படைக்கும் வழக்கம் ஏற்படுவதாயிற்று. அதனாலே தான் திருவாதிரை ஒரு வாய்க்களி என்னும் பழமொழியும் ஏற்பட்டது. இவரது பெருமையை மேலும் விளக்கிட கூத்தப்பெருமான் ஒரு விளையாடல் மேற்கொண்டார். மார்கழி திருவாதிரை விழாவில் தேர் திருவிழா வந்தது. அத்தேர் எவ்வளவோ பேர் கூடி இழுத்தும் அது ஓடவில்லை. உடனே திருப்பல்லாண்டு பாடி தானே அத்தேர் ஓடி நிலையினை அடையுமாறு செய்தார் சேந்தனார். இறுதியில் சேந்தனார் திருவிடைக்கழி என்னும் தலத்தை அடைந்து முருகக் கடவுளை வழிபட்டு கொண்டு அரசனால் அளிக்கப்பெற்ற திருநிலத்தில் திருமடம் அமைத்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தைப்பூச நன்னாளில் இறைவனடியை சேர்ந்தார். திருவிசைப்பாவில் திருவாவடுதுறை, திருவிடைக்கழி, திருவீழிமிழலை என்னும் தலங்களை 3 பதிகங்களால் சிறப்பித்தவர் இவர். இவை தவிர திருப்பல்லாண்டும் பாடியுள்ளார். இவர் தம்மை செப்புரை சேந்தனென்றும் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தனென்றும் குறிப்பிடுகிறார். இவரது காலம் கண்டராதித்த சோழர் காலத்திற்கு முன்பாக இருந்திருக்கலாம் என்கிறார்கள் சான்றோர்கள். இவர் பாடிய திருவிசைப்பாவின் 3 பதிகங்கள் 34 பாடல்களை உடையது. இம்மூன்றுக்கும் அமைந்தது பஞ்சமப்பண். திருவேழிமிழலையில் எழுந்தருளியுள்ள இறைவன் வீழிநாதன். தல விருட்சம் வீழி எனப்படுகிற நீர்முள்ளி. இத்தல இறைவன் மீது 12 பாடல்களை பாடுகிறார் சேந்தனார். முதல் பாடலில் வீழிநாதனாகிய சிவபெருமானை தவிர வேறொரு பொருளையும் யான் அறிந்திலேன் என்று பாடுகிறார். உயிர்களுக்கு அமைந்த ஒரே தலைவன் சிவபெருமான். அவன் தேவர்களுக்கு அரசன். என் உயிரை வாழ்விக்கும் அமுதன். இணையற்ற சிவயோகம் என்னும் பேரின்பம் தரும் தலைவன். திருமாலுக்கு அருள் செய்து அத்திருமாலையே வாகனமாக கொண்டு ஊர்ந்தவன். திருவேழிமிழலையில் உள்ள விண்ணிழி விமானத்தினை உடைய திருக்கோவிலில் எழுந்தருளும் யோகநாயகன். அவனை அன்றி வேறொன்றையும் நான் பொருளாக மதியேன் என்கிறார் சேந்தனார். திருவேழிமிழலையில் உள்ள கோவில் விமானம் விண்ணிழி விமானம் என்று வழங்கப்படும். விண்ணுலகிலிருந்து திருமால் அவ்விமானத்தினை குடந்தமையிலால் அது அப்பெயர் பெற்றது. திருமால் நாள்தோறும் 1000 பூக்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் அப்பூக்களில் ஒன்று குறைந்திட தாமரை போன்ற தம் கண்களில் ஒன்றை பெயர்த்தெடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார். அதனால் சிவபெருமான் திருமாலுக்கு சக்கரப்படையை அளித்து அருள் செய்தார் என்பது தலபுராணம். இதனை அப்பர் பெருமானும் தேவாரத்தில் பாடி மகிழ்கிறார். இத்தகைய திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் வீழிநாதன் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனி முதல்வன். ஆகவே அவன் ஆன்மாக்கள் ஈடேற தனு கரண ஏக நாயகன் ஆயினான். புவன போகங்களை படைத்தளித்தான். எனவே அவன் போகநாயகன். சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகங்களை தட்சிணாமூர்த்தி வடிவில் அமர்ந்து உபதேசித்தமையினால் யோகநாயகன் ஆனான். எனவே இத்தகைய சிவபெருமானை அன்றி வேறொன்றையும் பொருளாக நான் மதியேன் என சேந்தனார் கூறும் பாடல் இது. ஏக நாயகனை இமயவர்க்கரசே ஏக நாயகனை இமயவர்க்கரசே என்னுயிர்க்க மோதினை எதிரில் ஏக நாயகனை இமயவர்க்கரசே என்னுயிர்க்க மோதினை எதிரில் போகநாயகனை போகநாயகனை புயல் வளர்க்கருளி போகநாயகனை புயல் வளர்க்கருளி பொன்னடு சிவிகையார் ஊர்ந்த பொன்னடு சிவிகையார் ஊர்ந்த மேகநாயகனை மேகநாயகனை நிகு திருவீழி விடலை விண்ணெழி செழுங்கோயில்
மேகநாயகனை நிகு திருவீழி மிழலை விண்ணெழி செழுங்கோயில் யோக நாயகனை யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலே யானே யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலே யானே மேகநாயகனை மிகு திருவீழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலே யாரே யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலே யானே உண்டன உணர்கிலே யானே. இனி அடுத்த பாடலில் சிவபெருமானைக் கண்டு தன் மனமும் கண்களும் இன்பமடைந்ததை கூறுகிறார். நல்ல அறிவு தரக்கூடிய நூல்களை கற்றவராகிய மெய்ஞானிகள் அனுபவிக்கும் பேரின்ப உணர்வாகிய கற்பக மரத்தின் கனி போன்று விரும்பியவற்றை தருபவன் சிவபெருமான். கரையில்லாத கருணை என்னும் பெருமை பொருந்திய கடல் போன்றவன். அஞ்ஞானிகள் அறியாத மாணிக்க மலை போன்றவன். அன்பால் நினைப்பவருடைய மனத்தின் கண் மாணிக்கச் சுடர் போன்று ஒளி வீசுபவன். பகைவர்களாகிய திரிபுர அசுரர்களின் முப்புறங்களை அழித்த எங்கள் பிரான். திருவேழி மிழலையின் கண் மேன்மையுற்று அமர்ந்தருளிய தலைவனாகிய இறைவனை எனது மனம் இன்பமடையுமாறு பலமுறை தரிசித்து எனது கண்களும் இன்பமடைந்தன என்கிறார் சேந்தனர். கற்ற கல்வியின் பயன் இறைவன் நற்றாள் தொழுதல் என்பது திருவள்ளுவர் கருத்து. ஆதலால் இறைவனை கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி என்கிறார். திருநாவுக்கரசரும் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்கிறார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டா என்பது அப்பர் தீவாரம். எனவே சேந்தனார் இறைவனை கற்பகக்கனி என்கிறார். உண்ணுதற்கு எளிமையானது கனி. இறைவனும் பக்தி வலையில் எளிமையாக அகப்படுவான் அல்லவா? கற்பகக்கனி கிடைத்தற்கு அரியது. கிடைத்தற்கரிய இறைவன் இத்திருவேழி மிழலையில் காண்பதற்கு எளியனாக இருக்கிறானாம். வளத்தால் சிறத்தலும் பாகுபாடு பாராமை என்பதும் கருணைக்கும் கடலுக்கும் பொது பண்புகள். தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றுவது கடலுக்குரிய பெருங்குறையாகும். ஆனால் இறைவன் அவனுடைய கருணை ஒரு காலத்தும் குன்றாது. கடலியல் அளவு காணக்கூடியது. இறைவனின் கருணை அளவிட இயலாது. எனவே அவன் கரையிலா கருணை மாக்கடல் ஆயினன். இவ்வாறு தன் மனதை குளிர வைத்தவனின் இயல்புகளை போற்றுகின்ற சேந்தனார் பாடல் இது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கற்றவர் விழுங்கோ கற்பக கனி கரையிலா கருணை மா கடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கனி கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மற்றவர் அறிய மாணிக்க மாலையை மற்றவர் அறிய மாணிக்க மாலையை மதிப்பவர் மனமணி விளக்கை மற்றவர் அறிய மாணிக்க மாலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை செற்றவர் புறங்கள்
செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவள் தன்னை கொற்றவள் தன்னை கண்டி கண்டி உள்ளம் கொற்றவள் தன்னை கண்டி கண்டி உள்ளம் குளிர எல்கள் குளிர்ந்தனவே கொற்றவள் தன்னை கண்டி கண்டி உள்ளம் குளிர எல்கள் குளிர்ந்தனவே கொற்றவள் தன்னை கண்டி கண்டி உள்ளம் குளிர எல்கள் குளிர்ந்தனவே இதுவரை திருமுறை மலர்கள் 4ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர்கள் காரைக்குடி TR நாராயண ஓதுவார், திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் ஆகியோர். அமைப்பு சித்தூர் S. ஸ்ரீனிவாசன், D. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.